போகநாதர் இதில் எந்த செய்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தன்னுடைய சீடனான புலிப்பாணி சித்தரை பற்றி சொல்றாரு. அவர் பெற்ற சாபத்தை பற்றியும் அவர் யாருக்கிட்ட இருந்து அந்த சாப விமோச்சனம் பெற்றார் அப்படிங்கிறத பற்றியும் அவர் எந்த அளவுக்கு சித்து செஞ்சார், கடைசியில் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறதையும் வந்து போகநாதர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பொடி வச்ச மாதிரி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாட்டிசித்தரையவனுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய இன்னைக்கு உண்டான வீடியோக்கு போகலாம். ஸோ போகநாதரனுடைய 7000ல் 4ஆம் காண்டத்தில் வந்து புலிப்பாணி உற்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இது. அதுவும் புலிப்பாணிக்கு சாபம் தீர்ந்தது. இந்த 2 டாபிக் கீழே இருக்கக்கூடிய பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொரு மார்க்கம் சொல்கிறேன், ஸோ இன்னொரு செய்தி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சீடனான புலிப்பாணியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புலிப்பாணி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், வேங்கை, அதாவது புலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேங்கை வந்து வாகனமாக மாற்றிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக அப்படியே வந்து சுற்றிட்டு வந்துட்டு இருந்தவர். அந்த புலிப்பாணி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், என் குருவான காலாங்கிநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை போய் பார்த்து அவர்கிட்ட வந்து ஞான உபதேசம் எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வந்து அப்படியே வளமாக அவர் வந்து சுற்றிட்டு இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அந்த வேங்கை மேல் ஏறி இந்த பூமி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வலதும் இடதுமாக எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தார் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. வேங்கை அப்படிங்கிறது வாசியாக இருக்கலாம், இடம் வளம் அப்படின்னு சொல்கிறது வந்து இடகலை பெண்களையாக இருக்கலாம். அப்படின்னா என்னென்னா அந்த தீட்சை வாங்கிட்டு தவநிலையில் இருந்தார் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்கலாம். சரி, நேரடியான இடத்துக்கே போவோமே. ஸோ அந்த மாதிரி வேங்கை வந்து வாகனமாக எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை வந்து வலதும் இடதுசாரியாக வந்து ஒரு சுற்றிட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி இருந்துட்டு காலாங்கிநாதர்ட்டு உபதேசம் பெற்றதுக்கப்புறம் உண்மையாலுமே பேசாமல் தவத்தில் உட்காந்து சமாதி நிலை அடையணும் அப்படிங்கக்கூடிய கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு அந்த எண்ணமும் வந்து மனதுறுதி பூண்டோன்னே, சரி நம்ம வந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்போம் சமாதி கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காடு மலையெல்லாம் அப்படி சுற்றுறார். சுற்றும் பொழுது கிட்கிந்தா மலை, அதாவது கிஷ்கிந்தா மலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மலைக்கு போகிறாரு. அந்த மலையில் போய் தன்னுடைய சமாதிக்கு இடம் தேடி போகிறாரு. அவர் போகும்பொழுது அவருடைய நல்ல நேரமோ என்னமோ அப்படிதான் எழுதியிருக்காரு, புண்ணிய காலத்தினால அங்கே ஒரு சமாதி இருக்கிறத அவர் பார்க்குறார். அந்த சமாதிக்கு ஒரு ஜான் இடையில போய் அந்த இடைவெளியில் போய் புலிப்பாணி சித்தர் நிற்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டோன்னே புலிப்பாணி சித்தர் வந்து என்னடா அது சத்தம் கேட்குது அப்படின்னோடனே அந்த சமாதி உடைஞ்சு அந்த சமாதியிலிருந்து ஒரு மூத்த சித்து அவர் வந்து ஒளி வடிவில் அப்படியே வெளியே வந்தாராம் அந்த சமாதி விட்டு. அதை பார்த்தோன்னே புலிப்பாணி சித்தர் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி அந்த விருக்குன்னு ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி பயந்து டக்குன்னு இப்படி பின்னாடி வந்து நிற்கும் பொழுது அந்த ஒளி ரூபத்தில் வந்த சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தாரு. ஸோ பார்த்தோன்னா புலிப்பாணி சித்தருக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே அவர் வந்து சித்தர் தான், ஒரு சமாதியிலிருந்து அந்த ஒளி ரூபத்தில் வந்து வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட வந்து நம்ம பாடம் படிச்சுக்கணும், ஞான உபதேசம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கும் பொருந்தும். யாரோ ஒருத்தவங்க வந்து வயதில் மூத்தவர்களோ இல்லை ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களோ அவர்களை யார் பார்த்தாலுமே இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு இழுக்காம யாருக்கிட்ட எந்த ஒரு வித்தை இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால பெரியவங்களை மதித்து அவர்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த செய்திகளையும் தகவலையும் கேட்டுக்கிறது நம்மளுடைய ஒரு குணமாக நம்மளுக்கு இருக்கவே வேணும். அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் அதை வந்து சொல்லித்தரணும். அதனால தான் பெரியவங்களை மதிங்கன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம். சரி, அப்போ புலிப்பாணி சித்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒளி ரூபத்தில் வந்து அந்த சித்தரை பார்த்துட்டு வணக்கம் செஞ்சு நமஸ்கரித்து அடிபணிந்து அவர் வந்து நிற்கிறார். நிற்கும் பொழுது அந்த ஒளி ரூபத்தில் வந்து அந்த சித்தர் வந்து கேள்வி கேட்குறார். இந்த சித்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஒரு யுகத்துக்கு முன்னாடியே சமாதிக்கு போனவராம். ஸோ ரொம்ப காலமாக, அந்த ஒரு யுகம்ங்கிறது வந்து எந்த யுகம் எத்தனை காலம்னு தெரியல, ஒரு யுகத்திற்கு முன்னாடியே சமாதிக்கு போனவராம். அப்போ அந்த சித்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நீ யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ யாருப்பா, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்பொழுது புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், போகரிஷியினுடைய சீடன் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது இவர் என்ன சொல்கிறார், அந்த ஒளி ரூபத்தில் வந்து சித்தர், போகரிஷியினுடைய ஸ்டூடெண்ட்டா, அடடே பெரிய பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ போகரிஷியினுடைய ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக உனக்கு நான் வந்து ஞான உபதேசம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உனக்கு நான் வந்து அந்த ஞாபக உபதேசம் வந்து தர்றதுக்கு முன்னாடி முன் யுகத்தில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி நான் உனக்கு வந்து சொல்லுறேன். ஏன்னா அதனுடைய கண்டினியூஷன் இங்கே வரும். ஸோ முன் யுகத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு அரசனுக்கும் பிரம்மதேவனுக்கும் வந்து சாபம் கிடைச்சிது. அந்த சாபத்தினுடைய பயனால தான் வந்து அவர்களுடைய பதவிகள் வந்து அவர்களுக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்தது.
அப்போ அந்த சாபத்தை தீர்ப்பதற்காக பிரம்மதேவன் வந்து எங்கிட்ட வந்து நின்னாரு. பிரம்மதேவனுக்கு வந்து தேவேந்திர பட்டம் கொடுத்து அவர் அனுப்பணும்னா அவருடைய சாபம் அந்த இடத்துல நீங்கி போயிடுச்சு. அதே இடத்துல கரெக்டா அந்த இன்சிடென்ட் நடக்கும்பொழுது நீயும் அந்த இடத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ என்ன சாபம் கிடைச்சதுன்னா தெரியல, போகநாதர் அதெல்லாம் எழுதல, அந்த இன்சிடென்ட் மட்டும் எழுதிட்டு வர்றாரு. அப்போ நீ இங்கே வரும்பொழுது எனக்கும் இந்த மாதிரி சாபம் இருக்கு அப்படிங்கும்பொழுது நீ யார் அப்படின்னு கேட்டா, நீ வந்து உன்னுடைய பாட்டனுடைய பேரான காலாங்கிநாதனுடைய பேரை சொன்ன. அந்த பேர் சொன்ன ஒரே காரணத்துக்காக சரி இந்த உனக்கு கிடைச்ச இந்த வேங்கையினுடைய சாபம் அப்படின்னு சொல்றாரு. மேபி அந்த சித்து நிலை அடைய முடியாம இருக்கலாமா இருக்கும், ஸோ அது தெரியல. வேங்கையினுடைய சாபத்தை தீர்ப்பதற்காக நான் வந்து உனக்கு அருள் செஞ்சேன். அப்போ இப்போவும் நான் உனக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அருள் செஞ்சதுனால தான் இப்போ நம்ம இங்கே மீட் பண்றோம். நான் எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த சாபத்தை முற்றிலும் நீக்கி கொடுத்து உனக்கு வந்து ஞானோபதேசமும் தரேன். இந்த ஞானோபதேசத்தை பெற்றுக்கொண்டு யமதர்மன் உன்கிட்ட வந்து அண்டாதபடி, ஒரு கிருஷ்ணர் வந்து எப்படி இந்த நீநிலத்தில் வாழ்ந்தாரோ, கண்ணபிரான் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல நீடூழி காலம் வந்து இந்த உலகத்துல வந்து நீ வெகு காலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்றாரு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் வந்து அந்த சாபத்தை நீக்கி இவருக்கு வந்து ஞான உபதேசமும் தர்றாரு. புலிப்பாணி சித்தருக்கு வந்து அந்த ஞான உபதேசம் எல்லாமே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த குரு அந்த ஒளி ரூபத்தில் அந்த சித்தர் இருந்தார் இல்லையா, அதற்கப்புறமும் கை கட்டி வாய்ப்புத்தி தலை குனிந்த ஒரு பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு இன்னும் பெரிய விஷயங்கள் எல்லாமே சொல்லி தரதுக்கு உண்டான அந்த பெரிய ஞானங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வரம் நீங்க வந்து எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. இத்தனை ஞான உபதேசம் பெற்றதுக்கு அப்புறமும் இந்த வரம் கேட்கிறாரு. ஆனா அந்த சித்தரும் அதற்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தையும் வந்து புலிப்பாணி சித்தருக்கு தர்றாரு. இப்ப இந்த எல்லா சித்து நிலைகளும் எல்லா வித்தைகளும் வந்து அவர் கத்துக்கிட்டாரு பார்த்தீங்களா. ஸோ இதை கத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்துக்குள்ள திருப்பி வர்றார். யாரு, நம்ம காட்டுல இருந்து இறங்கி நம்ம இந்த பூமிக்கு வந்து அவர் திருப்பி வர்றாரு. இந்த உலகத்துல வந்து ஏகப்பட்ட அதிசயங்கள் வந்து செஞ்சு காமிக்கிறாராம். இந்த உலகத்து மாண்பருக்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட சித்துக்கள் எல்லாமே செஞ்சு காமிக்கிறார் அப்படின்னும், வெகு கோடி சித்துக்கள் செய்தார் அப்படின்னு சொல்லி போகநாதர் அந்த இடத்துல சொல்றாரு. முன் சாஸ்திரம், அதாவது இதற்கு புலிப்பாணி சித்தருக்கு முன் இருந்த சித்தர்கள் சொல்லி வச்ச அந்த நூட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இல்லாத முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் நூலா செஞ்சு எழுதி வச்சார் அப்படின்னும், இன்னொரு நிறைய புது புது வித்தைகள் எல்லாமே அவர் வந்து சொல்லி தந்து இந்த பூமியில வந்து பயங்கரமான ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு வித்தை, பெரிய வித்தைகள் எல்லாம் ஆடி சித்துக்கள் எல்லாம் ஆடின ஒரு மனுஷனா வந்து இந்த பூமியில அவர் வந்து பயங்கரமா இருந்தாரு. இப்படி என்ன சொல்றாருன்னா, கோடான கோடி வித்தைகள் வந்து இந்த இப்புவியல் ஆடலாச்சு அப்படிங்கிறாரு. சரி, இதெல்லாம் பண்ணினா மட்டும் போதுமா? உடல் அழிஞ்சிரும், உயிர் போயிடும் இல்லையா? இது நடக்கக்கூடாது, கோடான கோடி யுகங்கள் வந்து நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்பமும் உண்டாரு. இதெல்லாம் பண்ணினாரே தவிர, இப்போ போகநாதர் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, கூடு விட்டு கூடு பாஞ்சாரு, நிறைய வந்து சித்துக்கள் எல்லாமே செஞ்சாரு, இதெல்லாமே ஓகே. இப்போ இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறாரு போகநாதர். யாரு? தன்னுடைய ஸ்டூடெண்டான புலிப்பாணி தான். கூடு விட்டு கூடு பாஞ்சாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, ஏகப்பட்ட சித்து செஞ்சாரு, கற்பம் உண்டாரு. இப்ப இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறாரு போகநாதர். இல்லையே சித்துமொழி பாலந்தானும் எழிலான மண்ணுக்கு இரையானார். ஸோ அவர் இல்லை, செத்து போனா எப்படி நம்மளுடைய உடல் வந்து மண்ணுக்கு இரையாகுது, அந்த மாதிரி அவரும் வந்து மண்ணுக்கு வந்து இரையாயிட்டார் அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. உருவம் இல்லாமல் அருவமாய் போனார் அப்படிங்கிறார். ஸோ காசினியில வந்து யாரா இருந்தாலும் இந்த உடலுக்கு வந்து உடல் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கு மண்ணாய், இந்த மண்ணுக்கு மண்ணாயே போகும். அப்படி ஒரு விதியின்பால் புலிப்பாணியும் இறந்தே போனார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. பூதலத்தில் புலிப்பாணியும் மாண்டார் பாரே அப்படின்னு போகநாதர் சொல்றார். பாரேதான் உலகமதில் சித்து யாவும் பாங்கான கற்றறிந்து இருந்தவன் என்ன. நீ என்னென்னலாம் சித்துக்கள் பெற்றிருந்தா மட்டும் நீ வந்து உனக்கு என்ன யூஸ் ஆக போகுது? நேரான சிவயோகம் தன்னில் நின்று நிஷ்டையில் தான் இருந்தும் பயணம் என்ன. ஸோ சிவயோகம் கற்றுக்கிட்டு நீ வந்து வாசி பிடிச்சிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டோம், நீ வந்து இருந்தென்ன, எல்லா சித்துக்களும் பெற்றும் எல்லா சிவயோகம் செஞ்சும் வந்து சதானித்தம் சமாதியில் இருந்தால் மட்டும் உனக்கு வந்து என்ன ஆயிருப்போகுது? இந்த காயகற்பம், உடல் காப்பதற்குண்டான காயகற்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு இந்த உலகத்தில் இருந்தால் மட்டும் என்ன ஆயிருப்போகுது? என்னதான் பண்ணினாலும் சரி, ஒரு கட்டத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போய் இந்த அவர்கள் இந்த மண்ணிற்கு இரையாகத்தான் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி போகநாதர் சொல்லி முடிக்கிறார். ஸோ இதை சொல்லி முடிக்கும் பொழுது புலிப்பாணி சித்தர் வந்து செத்து போயிட்டாரா? அவர் சித்தர் தானே, எப்படி செத்து போனாரு அப்படின்னு கேட்டால், இங்கே சாவு கிடையாது. சித்தர்கள் வந்து அவர்கள் வந்து சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். போகநாதர் அவருடைய இதில் எழுதும்பொழுது கடைசியில் ஒரு ஒரு உற்பவங்கள் சொல்லும்போது கடைசியில் இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார். அவர்களுடைய உடல் வந்து மண்ணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் சித்தர்கள் வந்து இந்த உடல் விட்டு வெளியே போகும்பொழுது
திருப்பியும் குறுகிய காலத்தில் இந்த உலகத்திற்கு வந்து திருப்பி வரணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவர்களுடைய உடலை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அவர்கள் வந்து முயற்சி செய்கிறது உண்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உடல்னால எந்த பயனும் இல்லை, இந்த உடல் வந்து எப்பவுமே அந்த உடல் விட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா இதில் ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த உடலுக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சாலோ இல்லை இந்த கனெக்டிவிட்டி இருக்குங்கிற ஒரு இது வச்சா அந்த ஆன்மாவை வந்து இங்கே இருக்கக்கூடியவர்களால கட்ட முடியும். அதனால இவர்கள் வந்து இந்த உடலை விட்டு வெளியே போகும்பொழுது திருப்பி ரொம்ப காலத்துக்கு இந்த உடலுக்கு வரப்போறதில்ல, புது உடல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர்கள் இந்த உடலை வந்து இந்த மண்ணோட மண்ணா கரைச்சிருவாங்க, இல்லாட்டி இந்த பஞ்சபூதங்களோட அந்த உடலை கரைச்சிருவாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்ல போகிறது. நீ என்னதான் பண்ணினேனாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடலை விட்டுட்டு நீ வெளியே போய் தான் ஆகணும். ஸோ இறப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நித்தம் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. ஸோ புலிப்பாணி சித்தர் செத்துட்டாரா அப்படின்னா அவர் சாகெல்லாம் இல்லை, யாருக்கா இருந்தாலும் இந்த உடல் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த உடலை மண்ணுக்கு இரையாக்கிட்டு அவர்கள் ஒரு கட்டத்தில் வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோவாக சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.